கேட்டவரம்பாளையத்தில் உள்ள செட்டேரியினுடைய உள்பகுதி மிகப்பெரிய ஒரு ஏரி. இந்த ஏரியினுடைய கொள்ளளவில் மிக ஒரு பாதி அளவு தண்ணி இருக்குது. பாருங்கள், இது ஒரு மிகப்பெரிய தண்ணீர் ஏரி. அநேக இடங்களுக்கு பாசனம் கொடுக்குற ஒரு ஏரி. சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் பார்ப்பதற்கு ரொம்ப அழகான ஒரு ஏரி. மலையை சுற்றிலும் ஏரி. இப்போ நாங்கள் ஏரிக்கு மேலே நிற்கிறோம். இந்த ஏரி கரைக்கு மேலே நாங்கள் நிற்கிறோம். அநேக கிட்டத்தட்ட 300 ஏக்கர் நிலங்களுக்கு மேலே விவசாயம் பண்ணுகிற ஒரு நீர்ப்பாசனம் உள்ள ஒரு ஏரி இது. வாத்து மந்தை செட்டேரி ஓரமாக, நாம் இப்பொழுது பார்த்த ஏரி ஓரமாக இந்த வாத்துகளெல்லாம் வளர்க்கப்படுது. காலையில் வந்தால் வாத்து முட்டை கிடைக்கும். இந்த இடத்துல வாத்து முட்டை கிடைக்கும், வாத்துகள் கிடைக்கும். நல்ல இந்த நேரங்களில் தான் இவங்க இந்த ஒரு பகுதியாக அந்த வாத்துக்களை எல்லாம் வளர்க்குறாங்க. வாத்து வளர்ப்பு மிக நல்லா இருக்கும். பாருங்கள், இது வாத்து வளர்ப்பு. வாத்து இதுக்காக தனியாக ஒரு கூடாரம் போட்டுட்டு பகலில் இதில் மடக்கி வளர்க்குறாங்க. பருவதமலைக்கு அருகாமையில் உள்ள மலை. பாருங்க, இது ஒரு யானை படுத்திருக்கிறது போல ஒரு தோற்றமுடைய ஒரு மலை. யானை படுத்து துதிக்கையை நீட்டி கொண்டிருக்கிறது போல ஒரு நல்ல மலை இது. பருவதமலைக்கு பின்பகுதியில் இது மூலக்காடு என்ற பகுதியில் இருக்கின்ற ஒரு மலை இது. இந்த மலைப்பகுதி ரொம்ப ஒரு இயற்கையிலே ரொம்ப அழகான ஒரு மலைப்பகுதி. அதை சுற்றிலும் வயல் நிலங்கள் இருக்கு. பாருங்க, அந்த பின்பக்கம் அப்படியே யானை படுத்து துதிக்கையை நீட்டி கொண்டிருக்கிறது போல இந்த மலை காணப்படுது. இந்த மலைக்கு என்னப்பா பேரு? பருவதமலையினுடைய ஒரு அடிப்பகுதியில் இருக்கிற ஒரு சிறு துண்டு. நன்றி.